ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரேட்டான வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள செம்ம சாஃப்டாக ஒரு பர்ஃபெக்டான டீ கடை இனிப்பு போண்டா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இனிப்பு போண்டா பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லாத முக்கியமான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த போண்டா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிப்பு போண்டா செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவுக்கு பதிலாக சுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்க்கரையை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரையை அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் அது தயிரில் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரைக்காமல் சேர்த்திங்கன்னா கரையிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ சர்க்கரையை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தயிர் சர்க்கரையெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு சர்க்கரையை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு மைதா மாவை இந்த சர்க்கரை தயிர் மிக்சர் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு சேர்க்கும் போது போண்டா எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி மேலே லேயர் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மைதா மாவு அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துக்காம மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மாவு இப்போது வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கரைச்சிக்கோங்க. சர்க்கரையை ஃபஸ்ட்டு எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பால் தான் நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணணும். அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும், போண்டாவும் பர்ஃபெக்டாக வரும். 1/4 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரைச்சதுக்கப்புறம் மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாவை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கலாம். மாவை 10 நிமிஷம் ஊற விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் மாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு, பேக்கிங் சோடா இது ரெண்டுமே மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். அண்டு பேக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். மாவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக மாவுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். மாவை மேலேருந்து கீழே விட்டோம் அப்படின்னா மடிஞ்சு விழணும். அந்த அளவுக்கு இருக்கணும் மாவோடைய பதம். கையில் கொஞ்சமாக தண்ணியோ இல்லை எண்ணெயோ தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா சைட்லேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி விடும்போது போண்டா ஷேப்க்கு கீழே விழுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மாவோடைய கன்சிஸ்டன்சி. அடுத்து போண்டா சுட்டு எடுக்கிறதுக்காக வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. வானலில் பாதி அளவுக்கு எண்ணெய் இருக்கிற போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டைம் கொஞ்சமாக மாவை எண்ணெயில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். மாவை எண்ணெயில் போட்டதுமே மேலே வருது இல்லையா, இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றினதுக்கப்புறம் கையில் எண்ணெய் அப்படின்னா தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக போண்டா மாவை எடுத்து எண்ணெயில் விடுங்க. மாவை எண்ணெயில் விட்டதுக்கு அப்புறமா தானாகவே மேலே வரும் மாவு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா மாவு 2 பக்கமே திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக ஒரே கலரில் இருக்கும். போண்டாக்கள் எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா குண்டாக இருக்குன்னு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். போண்டா திருப்பி விட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நான் பண்ணுறதை போல் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் போண்டாவுடைய எல்லா சைடுமே கலர் ஈவனாக இருக்கும். போண்டாவை ஃப்ரை பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் மாவு உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வரும். போண்டாவை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு போண்டாவுடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் எல்லா போண்டாக்களையும் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு போண்டாவுமே கரெக்டான ஷேப்பில் வந்திருக்குல்ல, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த போண்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீ கடையில் செய்கிற போலவே இனிப்பு போண்டாவை வீட்லேயும் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த 4 முக்கியமான டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஃபஸ்ட்டு டிப்பு அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். அரிசி மாவு சேர்க்கறதால போண்டா எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி போண்டாவுடைய வெளி லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். செகண்ட் டிப் மாவுடைய கன்சிஸ்டன்சி. மாவை ரொம்ப கெட்டியாக பசந்துட்டோம் அப்படின்னா போண்டா ஹார்டாக இருக்கும். சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா மாவை எண்ணெயில் போடும்போதே மாவு பிரிஞ்சிடும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி முக்கியம்.
தேர்டு டிப், என்னதான் பேக்கிங் சோடா, தயிர்லாம் சேர்த்தாலுமே மாவு வந்து கரெக்டாக குண்டு குண்டான ஒரு ஷேப்க்கு வரணும் அப்படின்னா போண்டாவை சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெயை அதிகமாக எடுத்துக்கோங்க. அதாவது வானலில் பாதி அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். ஃபோர்த்து டிப், போண்டாவை ஃப்ரை பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் போண்டா மாவு உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வரும். நான் சொன்ன இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இனிப்பு போண்டா பர்ஃபெக்டாக வரும். நான் ரெடி பண்ண எல்லா மாவுலுமே போண்டா செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். போண்டா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல. இப்போது இந்த போண்டாவை ஒரு கத்தியால் உரசி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு அதுலேருந்து வர சவுண்டிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெளி லேயர் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணி நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு சின்ன லைக் பண்ணுறேங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துட்டே இருக்குது. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.